பாரதிதாசன் எழுதிய அந்த அழகான அந்த கவிதையை இப்பொழுது படிப்போம். நூலை படி, சங்கத் தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி என்று இந்த கவிதையினுடைய எடுப்பாக கொடுக்கின்றார். நூலை படி, சங்கத் தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. உடன் எடுப்பாக காலையிற்படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி. ஒரு நூலை படித்தலை ஏதோ படித்தோம் என்று படிக்காமல், காலையில், கடும்பகல், மாலை, இரவு, இந்த 4 பொழுதுகளிலும் அதனுடைய பொருள் படும் படி படி என்று கூறுகின்றார். எவ்வளவு அழகு பார்த்தீர்களா? எடுப்பு, உடன் எடுப்பு, அதற்கு அடுத்து அந்த கவிதையினுடைய அடிகள் வருகின்றன. அதை இப்பொழுது படிப்போம். கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் கொள்கைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி, நூலை படி, சங்கத் தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. கற்கத்தான் வேண்டும் அப்படி, ஒரு நூலை எப்படி கற்க வேண்டும் என்று இந்த அடிகளிலே நமது பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார். ஒரு நூலை எப்படி கற்க வேண்டுமோ அப்படி கற்க வேண்டும். அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி, சிறப்பாக வாழ்வது எப்படி, சிறப்பாக வாழ்வதற்கு நூல்கள் எவ்வளவு துணை செய்கின்றது என்பதை இந்த பாடல் வரிகளிலே எடுத்துரைக்கின்றார். அறம்படி, பொருளை படி, அப்படியே இன்பம் படி. திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். அறம்படி, பொருளை படி, அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலை படி. அகம் பொருள் படி, அதன்படி, புறப்பொருள் படி, நல்லபடி. புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. அகநானூறு, புறநானூறு, இவ்வாறு அற்புதமான தமிழ் பாடல்கள் செறிந்த அந்த நூல்களை அகம்படி, பொருள்படி, அதன்படி, புறப்பொருள் படி, நல்லபடி படி என்று கூறுகின்றார். அப்படி படித்து புக புக படிப்படியாய் அந்த படிப்பதனால் வருகின்ற அறிவானது நம் உள்ளத்துள் புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. அதை படிப்பவர்களுக்கு தமிழில் புலமை தாமாக வந்து சேரும். எவ்வளவு எளிமையாக கூறுகின்றார் பாருங்கள். புலமை வரும் என் சொற்படி என்று கூறுகின்ற நம் பாரதிதாசர் கூறுகின்றார். சில நூல்கள் இருக்கின்றன, அந்த நூல்களிலே செய்திகள் எப்படி இருக்கும் தெரியுமா? பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, நூலை படி. எப்படிப்பட்ட நூல்களை படிக்க வேண்டும், எப்படிப்பட்ட நூல்களை படிக்கக்கூடாது என்பதையும் இங்கு எடுத்துரைக்கின்றார். எப்படிப்பட்ட நூல்களை படிக்காதிருப்பது, அதை படிப்பதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஆகவே பயனுள்ள நூல்களை படி என்கிறார். அதைத்தான் பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, இவ்வாறாக பொய்யும் புரட்டும் கூறுகின்ற நூல்களை எல்லாம் படித்து ஏமாறாதீர்கள், காலத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் உங்கள் காலத்தையும் வீணாக்கி வையகத்தையும் ஏமாற்றும்படியாக உள்ள நூல்களை ஏன் படிக்க வேண்டும்? வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, அதை ஒப்புக்கொண்டு படிப்பது எப்படி?
நூலை படி, நல்ல நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி என்று கூறுகின்றார். ஒரு நூலை படிக்கும் பொழுது ஆரம்பத்தில் சிறிது தொய்வாகத்தான் இருக்கும், தடங்களாகத்தான் இருக்கும், வருத்தமாகத்தான் இருக்கும். என்னடா இது, இந்த நூலை எடுத்து இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கிறதே, இவ்வளவு நேரம் செல்லும்படியாக உள்ளதே என்றெல்லாம் நினைக்க தோன்றும். ஆனால் அந்த நூலினுடைய நல்ல கருத்துக்களை, தமிழினுடைய நடையை, தமிழினுடைய இன்பத்தை பருக பருக அதன் மீது ஆர்வம் அளவு கடந்து பெருகி மீண்டும் மீண்டும் அந்த நூலை படிக்கின்ற ஆவலை தூண்டும். அதைத்தான் இந்த பாடல் வரிகளில் கூறுகின்றார். தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையிற்படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி என்று மிக அற்புதமாக இந்த நூலை படித்ததனுடைய அந்த மிக உயர்வான அந்த சிந்தனைகள், பயன்கள், எப்படி நூலை படிப்பதால் அந்த அறிவு நமக்கு துணை செய்கின்றது என்பதையெல்லாம் நம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் நம் அனைவருக்கும், குழந்தைகளுக்கும், இளைஞர்களுக்கும், பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் இதை ஒரு பொது செய்தியாக, ஒரு அற்புத செய்தியாக கொடுத்துள்ளார். அவருடைய இந்த அற்புதமான இந்த கவிதையை மீண்டும் மீண்டும் சிந்தித்து நாம் சங்கத்தமிழ் நூலை படித்து வாழ்வில் உய்வுறுவோம். வணக்கம் நண்பர்களே.